வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 10th அண்ட் 12th டேட் ஷீட் போர்ட்லேருந்து உங்களுக்கு நேற்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி என்னென்ன எக்ஸாம் வருது அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றது அட் தி எண்ட் ஆஃப் வீடியோவில் டோட்டல் தட் மீன்ஸ் அதோட பிளேலிஸ்ட் ஒன்று உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ இந்த 2 monthsல ரிவிஷன் பேட்ச் எப்படி பண்ண போறோம், அது இல்லாம நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல நம்ம இப்ப பிரீஃபா பார்க்கலாம். சரி, வாங்க போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சிபிஎஸ்சி கிளாஸ் 10th போகலாம், அடுத்து 12th போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10th உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எடுத்த உடனே உங்களுக்கு ஆரம்பிக்கிறது இதுதான். ஸோ மேக்ஸ் தான். ஸோ 17th February ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு மேக்ஸ். இது பாருங்க, கிளியரா தெரியும் உங்களுக்கு. ஸோ 17th February ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மேக்ஸ் மார்னிங் 10:30 AM to 1:30 PM வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் 3 நாள் கேப் வருது உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு. ஸோ 21st சாட்டர்டே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ். அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு 23 வருது. ஸோ தமிழ் வருது. ஸோ 1 day கேப் விட்டு அகெயின் சயின்ஸ், 1 day கேப் விட்டு ஐடி வருது. 1 week கேப் விட்டு அடுத்து உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிகினிங் ஃபர்ஸ்ட் எக்ஸாமே வரதுனால உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். என்ன ரீசன் அப்படின்னா இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்துல இருக்கும்போது கண்டிப்பா நம்ம ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணுவோம். ஸோ அப்ப அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மேக்ஸ் போது அது ஒரு 2 or 3 எக்ஸாம்ஸ் வரும்போது அது ஃபெமிலியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் உங்களுக்கு குறையும். ஸோ பட் இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாமே வர்றதுனால உங்களால ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் நல்லாவே பண்ண முடியும். ஸோ நல்லா எக்ஸாம் எழுத முடியும். இதுக்கு நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நான் சில ஐடியாஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இப்போ உங்களோட மார்க்ஸ் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பிலோ 60 ஒரு கேட்டகரி, நெக்ஸ்ட் 60 to 80 ஒரு கேட்டகரி, அடுத்து எபவ் 80 ஒரு கேட்டகரி. இந்த 3 லெவல்ல இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த 3 லெவல்ல இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி மார்க் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட யூடியூப் சேனலும் பார்த்துருப்பீங்க. சிபிஎஸ்சி மேக்ஸ் மணில எல்லா என்சிஆர்டி சொல்யூஷன் 9 to 12 உங்களுக்கு பிரீஃபா இருக்கும். ஆன்லைன் கிளாஸும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாவே மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 10th 11th 12th போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த பிளேலிஸ்ட்ல நீங்க எல்லா என்சிஆர்டி வீடியோஸையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிலோ 60 மார்க்ஸ்க்கு கீழே நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அகைன் தரவு பண்ண வேண்டியது என்னன்னா என்சிஆர்டியை தரவு பண்ணணும். ஓகே, என்சிஆர்டியை திருப்பி திருப்பி படிங்க. எப்போ உங்களுக்கு பிலோ 60ன்றது வரும் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இல்லாத போது மட்டும்தான் பிலோ 60ன்றது வரும். ஓகே, இது 10th இருந்தாலும் சரி 12th இதுதான் உங்களுக்கு. ஸோ 60 to 80 நீங்க கான்செப்டை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பா எபோவ் 60 வந்துடும். ஏன்னா ஒரு சம்மு போடும்போது அந்த கான்செப்ட், சிம்பிளிபிகேஷன் இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னாவே 60 வர சான்ஸே கிடையாது. இப்ப 60 to 80 அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்சிஆர்டில தரவா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஷின்ஸ், நிறைய எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் உங்க ஸ்கூல்ல கொடுத்துருக்கிற ஒர்க் ஷீட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். முதல்ல என்சிஆர்டி தரவு பண்ணிருப்பீங்க. நீங்க 60 to 80 வரீங்க அப்படின்னாவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், லாஸ்ட் 10 year கொஷின்ஸ், புக் மெட்டீரியல் அதை வாங்கி அதை வந்து தரவு பண்ணுங்க. இதுல பண்ணினாவே நீங்க 80ன்றது கண்டிப்பா ரீச் ஆயிடலாம். இப்ப எனக்கு 80க்கு மேல வந்துருச்சு, 85க்கு மேல வந்துருச்சுன்னா நீங்க என்சிஆர்டி கான்செப்டும் கிளியரா இருக்கீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நீங்க நல்லா கிளியரா இருக்கீங்க. அப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணுவோம்னா நிறைய ஹார்ட்ஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹையர் ஆர்டர் கொஷின் நிறைய கொஷின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஹையர் ஆர்டர் கொஷின் ஸ்கூல்ல கொடுக்குற மெட்டீரியல் இருந்தாலும் சரி, இல்ல நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்பேன். இல்ல ஆல் இன் ஒன் புக் இருக்கு, ஆர்டி சர்மா புக் இருக்கு, எம்டிஜி புக் இருக்கு. ஸோ ஹார்ட்ஸ் கொஷின் டிஸ்கிரிப்டிவா இருந்தாலும் சரி, இல்ல எம்சிக்யூவா இருந்தாலும் சரி, இல்ல கேஸ் ஸ்டடியா இருந்தாலும் சரி. ஸோ இது எல்லாமே நிறைய ஹையர் ஆர்டர் கொஷின்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா 80ல இருந்து இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 85 இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு 95 ரேஞ்ச் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா காட்ட முடியும். 100 கூட ரீச் பண்ண முடியும். ஸோ அது உங்களோட ப்ராக்டிஸை பொறுத்து இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு முதல்ல தெரியணும். நீங்க அனலைஸ் பண்ணி அதுல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும். ஸோ இது 10th இதுதான், ஸோ 12th இதுதான். சரிங்களா? கான்செப்ட் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னாவே 60% மேல கண்டிப்பா உங்களோட மார்க்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து நான் அப்படியே இந்த ஆன்லைன் கிளாஸோட டீடைல்ஸும் அப்படியே நான் சொல்லிடுறேன். ரிவிஷன் பிளானர். ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸ் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லி. ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ்ல என்ன பண்ணிருக்கோம்னா 3 months தட் மீன்ஸ் நவம்பர், டிசம்பர் டு ஜனவரி. இப்போ கிளாஸஸ் ரிவிஷனோட கிளாஸஸ் நம்மளது அக்டோபர்ல இருந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அக்டோபர்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எவ்ரி வீக் ஒரு ஒரு சாப்டர் ரிவிஷன் பண்ணிருக்கோம். ஸோ எவ்ரி வீக். ஓகே, ஸோ ஒரு ஒரு சாப்டர் நம்ம ரிவிஷன் பண்ணி அந்த வீக்ல நம்ம
என்ன சாப்டர் கம்ப்ளீட் பண்றோமோ அது வந்து கம்மிங் சண்டே எக்ஸாம் வைக்கிறோம். ஸோ சண்டே எக்ஸாம் வந்து 40 மார்க்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சேம் போர்டு பேட்டர்ன்ல. ஸோ 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கேஸ் ஸ்டடி. ஸோ இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு போர்டு பேட்டர்ன்ல 40 மார்க்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 1 வீக்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண முடியும்? 5 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து என்சிஆர்டியில் இருக்கிற எல்லா கான்செப்ட் உங்களுக்கு டவுட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் 2 டேஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஹையர் ஆர்டர் கொஸ்டின், உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் கொஸ்டின் ஹையர் ஆர்டர் இருக்கோ அது நம்ம கிளியர் பண்ணுவோம். அது இல்லாம என்னென்னலாம் பாசிபிள் என்சிஆர்டி கொஸ்டின்ஸோ அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே குரூப்ல போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு நீங்க எந்த டைம் வேணாலும் டவுட் கேட்கலாம். லாஸ்ட் டே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எம்சிக்யூவும் கேஸ் பேஸ்டு கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது 2 கிளாஸுக்கு இதே பேட்டர்ன் தான். தட் மீன்ஸ் 10th-க்கு 12th-க்கு 2 பேருக்குமே இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இந்த பேட்டர்ன் தான் போயிட்டு இருக்கு. நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போதும் இப்போ இன்னும் உங்களுக்கு 2 months தான் இருக்கு. நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜில கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஃபுல்லா என்சிஆர்டியோட கான்செப்ட் ஒரு 2 days ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிக்கோங்க. ஹையர் ஆர்டர் கொஸ்டின் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் எம்சிக்யூ கேஸ் டிஸ்கஸ் பண்ணுங்க. இது 10th-க்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு, 12th-க்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ 10th-க்கு வந்து நமக்கு வீக்லி 5 days 8 o'clock to 9 o'clock போயிட்டு இருக்கு. ஸோ 12th-க்கு பாத்தீங்கன்னா 2 பேட்ச் போயிட்டு இருக்கு. நைட் 9:05 to 10:05 ஒன்று போயிட்டு இருக்கு. மார்னிங் 6 to 7 2 பேட்ச் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அப்ப இது மாதிரி எவ்ரி வீக் ஒரு சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணி அந்த வீக்ல என்ன சாப்டர் கம்ப்ளீட் பண்றோமோ எக்ஸாம். இது எப்போ வரைக்கும் போகும்னா டில் December 15th வரைக்கும் இந்த பேட்டர்ல போகும். December 15th அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற 2 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா 80 மார்க்ஸ் டெஸ்ட் எழுத ஆரம்பிப்பீங்க. ஸோ 80 மார்க்ஸ்க்கு வந்து 10th இருந்தா ஃபர்ஸ்ட் 7 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி ஒரு எக்ஸாம், நெக்ஸ்ட் 7 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம். ஓகே. இதே 12th இருந்தா வால்யூம் 1 கம்ப்ளீட் பண்ணி ஒரு எக்ஸாம், நெக்ஸ்ட் வால்யூம் 2 கம்ப்ளீட் பண்ணி ஒரு எக்ஸாம். ஜான்வரி மந்த் ஃபுல்லா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஸோ போர்டு எக்ஸாம் எப்படி எழுதுறீங்களோ அதே பேட்டர்ன்ல 80 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இது 2 பேட்ச் போயிட்டு இருக்கு. ஒன்னு கிளாஸஸ் வந்து நீங்க டெஸ்ட் எழுதுற ஒரு பேட்சஸும் போயிட்டு இருக்கு. அனதர் ஒன் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணாம ரெகுலரா எவ்ரி சண்டே கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் வாங்கி ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. கரெக்ஷன் பண்ணி அதோட கீ ஆன்சர், ஃபீட்பேக் இது எல்லாமே நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மேக்ஸுக்கு மட்டும் போல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 10th and 12th. 10th-க்கு வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், 12th-க்கு வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இது நம்மளோட யூடியூப் சேனல்ல உங்களுக்கு எல்லா என்சிஆர்டி வீடியோஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சில ஆன்லைன் கிளாஸோட வீடியோஸ், எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண மாட்டேன். சில ஆன்லைன் கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் என்னோட யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே இப்போ 12th-ஓட டைம் டேபிள் ஒரு வாட்டி கிளாஸ் பார்த்தலாம். ஸோ இது 12th-ஓட டைம் டேபிள். இப்போ 12th-க்கு வந்து February 20 வந்து பிசிக்ஸ் வருது. அடுத்து February 28 வந்து கெமிஸ்ட்ரி வருது 7 டேஸ்ல. நல்லா டைமே இருக்கு உங்களுக்கு 1 வீக். மேக்ஸ் வருது அகைன் ஒரு 2 days 3 days டைம் வருது இங்கிலீஷ். ஸோ 12 days டைம் வருது ஏஐ. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு மோர் தென் நல்லாவே கேப் இருக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு. ஓகே. ஸோ பட் கண்டிப்பா நீங்க எக்ஸாம் வந்து ஈஸியா எடுத்துக்காதீங்க. தட் மீன்ஸ் எப்பயுமே ஒரு இயரும் அடுத்தடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாம் லெவல் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி, காம்படிஷன் அதிகமா இருக்கிறதுனால இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்ப நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்களோட மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்க இது மாதிரி தான் வரும், இது இவ்வளவு தான் வரும், புக்ல ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி தான் இருக்கு, புக்ல இவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படிலாம் கிடையாது. ஸோ உங்களோட கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்டு ஒரு வருஷமே கண்டிப்பா அதிகமாயிட்டு தான் போகும். எக்காரணத்து கொண்டு நீங்க சின்ன பேசிக் மாடல் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது ஏன் கொஸ்டின் பேப்பர் இவ்வளவு ஹையர் ஆர்டரா இருக்குன்னு கேட்க வேண்டாம். கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பா ஹையர் ஆர்டர் தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவலை தான் நீங்க ஸ்டாண்டர்டை தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் திருப்பி திருப்பி போட்டு பாக்குறது, நிறைய ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது. ஸோ இது மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட நம்பர் இதுதான் 8610684838. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். மார்னிங் 10ல இருந்து 4க்குள்ள எந்த டைம் வேணாலும் கால் பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங் டைம்ல ஏன்னா 4ல இருந்து 10 வரைக்கும் பேட்ச் வைஸ்ல ஃபுல்லா கிளாஸஸ் இருக்கு எனக்கு. நீங்க எந்த டவுட்ஸ் எது இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்லயோ இல்ல கால் பண்ணியோ என்ன டீடைல்ஸ் வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் 2 months இருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.